வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி பேக்கர் ஸ்டாக் தான். ஸோ நிறைய பேர் வந்து ரொட்டீனான ஸ்டாக்கே பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ, இதை வேற மாதிரியான புது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நம்ம நண்பர் கேட்ட காரணத்தினால் இன்னைக்கு ஒரு 39 ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் ஜஸ்ட்டு உங்கள் பென்னும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப கடன்னு போயிடுவோம். ஏன்னா 39 ஸ்டாக்கை குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன கன்சிடர் பண்ணலாம், எதை வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கணும், எது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து டீட்டெயிலாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணணும்னா அந்த ஸ்டாக்கை நோட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மல்டிபேக்கர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் மொத்தம் அந்த 39 ஸ்டாக்கை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். 11 ஹையஸ்ட் கன்விக்ஷன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 11 வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபேஸில் இருக்குது. அண்ட் 22 வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சு பார்க்கணும். 6 இது வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அண்ட் ஐடியா பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 4, ஆட்டோ ஆன்சிலரியில் 4, சுகர் அண்ட் எத்தனாலில் 3, ஃபெர்டிலைசர் 3, ரோடு 2, ஃபெசிலிட்டி சர்வீசஸ் 2, பேக்கேஜிங்கில் 1. ஸோ இதுதான் அந்த செக்டார் டைவர்சிஃபிகேஷனில் நம்ம ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஓவரால் நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ டாப் பிக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மொத்தம் 39 ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜிண்டால் பாலி ஃபிலிம்ஸு. கரண்ட்டாக இது வந்து 650 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை ரிஸ்க்கு. இது ஏன் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, கரண்ட்டாக இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்கில் இருக்குது. பட் லாங் டேர்மில் இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. புக் வேல்யூ பார்த்த வரைக்கும் 0.70 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இருக்கிற எல்லாத்தையுமே பேக்டப் பை அசட் மார்ஜினில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரியான சேஃபரான பெட்டு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் பெட்டரான வேல்யூவேஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். டிப்பில் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். ஒரு 550 ருபீஸ் கிட்ட வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுற ஜோனில் இருக்கும். காயத்ரி ப்ராஜெக்ட்ஸு ஹை கன்விக்ஷனில் ஒரு நல்ல பாசிட்டிவான ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் டு பிஇ பொறுத்த வரைக்கும் வெறும் 0.5வும், இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 14. ஸோ இது வந்து டி ரேட்டிங்கில் இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான எவிடன்ஸாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து 3 இயர்ஸில் 299% கிட்ட ஓவரால் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ 52 வீக் ஹையில் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நியர் டைம் 52 வீக் ஹை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ண வேண்டாம். டவுன் சைட் போச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். 10 to 11 ருபீஸ் இருக்கிறது ஒரு நல்ல என்ட்ரியான சப்போர்ட் ஜோனுக்காக இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அசோகா பில்ட்காம். அசோகா பில்ட்கான் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இது வந்து ரோட் அண்ட் இபிசி செக்மெண்ட்கான கம்பெனி. ஏர்னிங்ஸ் லோ 1.3x டைம்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் ஹெல்த்தி ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்ஓசி வந்து 18% கிட்ட இந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஹை ப்ரொமோட்டர் அண்ட் மார்ஜின் பிளட்ஜ் வந்து இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு. அதனால நான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா 65% கிட்ட ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ள என்ட்ரு ஆக வேண்டாம். அது ஒரு ரெட் ஃபிளாக். ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டாக நான் பார்க்குறது 122 ரூபாய் கீழே போய் ட்ரேட் ஆகும்போது தான் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் பண்ணது ரீசனுக்கு மட்டும் நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குள்ள என்ட்ரு ஆகலாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா பிரைட்காம் குரூப். ஸோ பிரைட்காம் குரூப் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 2.7xல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 5. புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.25ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஒரு ரிஸ்க்காக நான் பார்க்கறது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பாட் ஜோனுக்கு போய் விட்டது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் என்ட்ராக வேண்டாம். இன்னும் ஒரு 2 ரூபா இல்லை ஒரு 3 ரூபா குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்குள்ள நம்ம என்ட்ராகிறது பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து முக்காண்ட் வந்து கரண்ட்டாக 3.3x டைம்ஸ் பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிஇ 26. ரீரேட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்ஓசி வந்து 22% வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓவரால் இந்த கம்பெனியோட எல்லா ஏர்னிங்ஸுமே சைக்ளிக்கல் ஏர்னிங்ஸாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து செக்டார் டவுன் டர்ன் போகுது, சம்டைம்ஸ் மேலே பாசிட்டிவாக போகுது. ஸோ நீங்கள் கரெக்டான டிப்பில் என்ட்ரு ஆகிட்டு கரெக்டான ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கணேஷ் இன்ஃப்ரா வேர்ல்டு. ஸோ கணேஷ் இன்ஃப்ரா வேர்ல்டு வந்து ஹையஸ்ட் கன்விக்ஷன். கரண்ட்டாக ஸ்டாக் வந்து 4.5x பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஓவரால் ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான ஹெட்ரூம் இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 30% கிட்ட கரண்ட்டாக இருக்குது. 5 இயரோட வெல்த் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. லாங் டேர்ம் எக்ஸிக்யூஷன் வந்து இவங்களுக்கு டவுட்டபிளாக இருக்கிறது ஒரு ரிஸ்க்காக இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். 83 ருபீஸ் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 ருபீஸ் கீழே போயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும் கணேஷ் இன்ஃப்ரா வேர்ல்டுக்கு.
காமா ஹோல்டிங்ஸ். ஸோ காமா ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்டாக வந்து 4.6x பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பி பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 73. அப்படின்னா ஓவர் பாட் ஜோன் ஆல்ரெடி போயிடுச்சு. நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ள போயிட்டு நீங்க டபால்னு குதிக்க கூடாது. இப்ப இருக்கிற கரண்ட் வேல்யூ, அதாவது ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 73ல இருந்து ஒரு 50-40ங்கிற வர்ற டைம்ல நாம என்ட்ரானா இது நமக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னவா இருக்கு என்றால் கேஎம் சுகர் மில்ஸ். ஸோ கேஎம் சுகர் மில்ஸ் பொறுத்த வரைக்கும் பி வந்து 4.6, ஆர்ஓசிஇ 18% கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கீரிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, லிக்விடிட்டி கஷ்டமாக இருக்கும், ஹையஸ்ட் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து என்டர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் தான். பட் நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தால் மட்டுமே இது கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 26-28 இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ரேஞ்சு. அண்ட் 200 EMMAவும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு இந்த கம்பெனிக்கு. பட் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க, அவசரப்பட்டு இதுக்குள்ள போகிற வேண்டாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொன்னி சுகர் ஈரோடு. ஸோ பொன்னி சுகர் ஈரோடு வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டிய கம்பெனி. பி வந்து 5.5, இண்டஸ்ட்ரியல் பி 25, ஆர்ஓசி வந்து 15%. ஆல்ரெடி ஓவர்பாட் ஜோனை நோக்கி போயிடுச்சு. ஏன்னா ஆர்எஸ்ஐ வேல்யூ 77ல இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள நீங்க என்டர் ஆக வேண்டாம். 270 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது உகர் சுகர் ஒர்க்ஸ். பி வந்து 6.6, ஆர்ஓசி வந்து 52%. இதே தான் இதுக்குமே ரிஸ்கா நான் பார்க்கறது. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, லிக்விடிட்டியும் வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஒரு 3 ரூபாய் கீழே குறைஞ்சா என்டர் ஆகுங்க. 39 ருபீஸ்ங்கிறது ஒரு பெட்டரான ப்ரைஸிங்காக இருக்கும். ஹோல்டிங் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பால்மேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி 71 ரூபாயில இருக்கு. பிஇ 5.7, இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 19க்கு அகேன்ஸ்டா. ஆர்ஓசி ஹெல்த்தியா இருக்கு, 15% கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஒரு நல்ல ஆப்டிமலான என்ட்ரி ஜோன் தான். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நீங்க இதை கன்சிடர் பண்ணா பெட்டராக இருக்கும். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா இந்த ஸ்டாக்கை நான் வந்து ப்ராஜெக்ட் பண்றேன். ஃபெசிலிட்டி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் டைனமிக் சர்வீஸ் அண்ட் செக்யூரிட்டி கம்பெனி 156 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஹை கன்விக்ஷனான ரேஞ்சில் தான் இருக்கு. பிஇ பெட்டரா இருக்கு, ஆர்ஓசி 14% இருக்கு. இப்போ இருக்கிற என்ட்ரி ஜோன் வந்து 156 இருக்கு. 118 டு 129 ஒரு நல்ல என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நீங்க என்டர் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே கிளியர் அண்ட் செக்யூர் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 26க்கு அகேன்ஸ்டா 8.5 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி 23% இருக்கு. கரண்டா இருக்க பிரைஸ்ல இருந்து ஒரு 8 ரூபாய் குறைஞ்சு ஒரு 91 ருபீஸ் 99 ருபீஸ் வரும்போது நீங்க என்டர் ஆனீங்கன்னா இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜீலன் வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ ஆன 28ல இருந்து கம்பேர் பண்ணும்போது 6.5ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரூவனான பாசிட்டிவா ஆல்ரெடி 3 இயர்ஸ் ரெவன்யூவா 155% கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பாட் ஜோன் போயிருச்சு. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். 7 ரூபாய் கீழே போய் டிராப் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல 7 ரூபா பீரியடை எவ்வளவு நாள் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னு பார்த்துட்டு சப்போர்ட் ஜோனெல்லாம் பார்த்துட்டு இந்த செக்டார் ஆஃப் ஸ்டாக்குள்ள வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபெர்டிலைசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்பிக்கு சதர்ன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 69 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எங்க ஊர் கம்பெனி. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல 21% ஆர்ஓசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஏர்னிங்ஸ் எல்லாமே சைக்கிளிக்கல் ஏர்னிங்ஸ். ரைட்டான என்ட்ரி பாயிண்ட்ல வந்துட்டு ரைட்டான எக்ஸிட் பாயிண்ட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். 70 ரூபாய் கீழே இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸுமே ஒரு நல்ல அட்ராக்டிவலான ப்ரைஸ் தான், தாராளமாக நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஹை கன்விக்ஷன் இந்த ஸ்டாக்கு கொடுத்துருக்கேன். ராமா பாஸ்பேட்ஸ் கம்பெனி வந்து கரண்டா 8.2xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்ல தான் நம்ம வைக்கணும். இங்க இருந்து கீழே குறைந்து போனால் மட்டுமே இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் கம்பெனி, பிஇ 9.5. ப்ரொமோட்டர் வந்து 80% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி பிளஸ் பண்ணிட்டாரு. அது இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவா இருக்கு. மற்றபடி இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பேப் ஆட்டோமேட்டிவ் வந்து கரண்டா பிஇ வந்து 6.8ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து நல்ல பிரைஸ் ரேஞ்ச் தான். பட் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாவே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்த கம்பெனியா ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரீஸ், பிஇ 9.2, ஆர்ஓசி வந்து 15%. வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. 69 ருபீஸ் கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி வந்து பிரிகிட்டா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், ஆர்ஓசி 14%. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நான் வாட்ச் லிஸ்ட் சொல்லுவேன். 14 ருபீஸ் கீழே இருக்கும்போது கன்சிடர் பண்ணுங்க. கரண்டா 13 இருக்கு.
10 rupees ஆயிடுச்சுன்னா ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். ஃபைனலாக பார்க்கறது ஜெய் பாரத் மாருதி. ஓவர் பாட் ஜோனை ஆல்ரெடி நோக்கி போயிடுச்சு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இதை என்ட்ராக வேண்டாம். ஸ்டாக்கோட பிஇ கரெக்ட் ஆகி வேல்யூ கரெக்ட் ஆகும்போது என்ட்ராகுங்க. இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்விஎம் இன்ஃப்ராகான் வந்து கரண்டாக வந்து ஆர்ஓசி வந்து 29%, மைக்ரோ கேப் கம்பெனியாக இருக்கிறதுனால லிக்விடிட்டியும் ஹைலி வாலட்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிமெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்ல கேசிபி ஆர்ஓசி 12%, சைக்ளிக்கல் ஏர்னிங்ஸ் இந்த ஸ்டாக்கு, அதுதான் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் த்ரெட்டாக இருக்கிறது. பிரைவேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் டிசிபி பேங்க், இது ஒரு சின்ன பேங்க், 7.7x பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஆல்ரெடி 70% ஆஃப் ஷேர்ஸை வந்து பிளெச் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற என்ட்ரி ஜோன்லேருந்து குறைஞ்சி 159 ரூபாய் வரும்போது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரஸ்வதி ஸ்ரீ டிபார்ட் கம்பெனி வந்து கரண்டாக 57 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி 64%, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஹை கன்விக்ஷனில் வச்சிருக்கேன். மொபிலிட்டி அண்ட் டிராவல் பொறுத்த வரைக்கும் வைஸ் டிராவல் இந்தியா வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஸ்டாக்கு. ஆர்ஓசி 15%, கரண்ட் ப்ரைஸில் இருந்து ஒரு 10 ரூபா குறையும் போது கன்சிடர் பண்ணுங்க. அக்ரி அண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாத் பயோ ஜீன்ஸு, இது புக் வேல்யூவை விட ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.49 பிபியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஸ்டாக்கு 150 ரூபாய் கீழே போச்சுன்னா பெட்டர் என்ட்ரி. சாட்டின் கிரெடிட் கேர் பொறுத்த வரைக்கும் கரண்டாக வந்து ஆர்ஓசி 13%, பிஇ 8.1ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவர் பாட் ஜோன் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிமெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஓரியான் சிமெண்ட் ஹை ரிஸ்க் கம்பெனி, ப்ரொமோட்டர் ஆல்ரெடி 70% ஆஃப் ஷேர்ஸை வந்து பிளெச் பண்ணிட்டாங்க. பேப்பர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ அஜித் பல்ப் அண்ட் பேப்பர் 8.2 பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ட்ரி சோனா நான் பார்க்கறது இங்கிருந்து ஒரு 50 ரூபாய் கீழே விழுந்தா. லூபிரிகன்ஸ்ல ஜிபி பெட்ரோலியம்ஸ் ஆர்எஸ்ஐ வந்து 78, ஓவரால் ஓவர்பாட் ஜோனை நோக்கி போயிடுச்சு. இப்போ இருக்கிற என்ட்ரி ஜோன் பெட்டரான என்ட்ரி ஜோன் அல்ல. அக்ரோ கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டோ கல்ஃப் கார்ப் சயின்சஸ் 56 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து 9.1. இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து 10 ரூபாய் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஜார்கன் பிரகாஷன் 9.2 பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் சைக்ளிக்கல் ஏர்னிங்ஸ் தான். 60 ரூபீஸ் கீழே ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்டா இருக்கும். ஹோல்டிங் அண்ட் கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரி வந்து பிஇ 9.3, சைக்ளிக்கல் ஏர்னிங்ஸ். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹைலி ஓவர் பிரைஸ்டு ஜோன்ல இருக்கு. இப்போதைக்கு இதுக்குள்ள என்ட்ராக வேண்டாம். டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்ல ஜீனி ஃபிலமெண்ட்ஸ் 9.8 பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மைக்ரோ கேப்பு இந்த கம்பெனி 30 ரூபாய் கீழே போகும்போது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி ஸ்டாக்ல சென்கோ கோல்டு 350 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வெறும் 9.8. வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஹெல்த்தி 16, ஆர்ஓசி வந்து 16.8%. 300 ரூபாய் இல்லை 310 ரூபாய் வரும்போது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓவரால் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் உள்ள எந்த ஸ்டாக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாக் மட்டும் டில் டவுன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நிறைய ஸ்டாக் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும்.